Claron tool setup or tool breakage detection sensor. இது ட்ரைஆக்சிஸ் டூல் பிரேக்கேஜ் டிடெக்ஷன். இதை பற்றி இதை வந்து லேத்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், விஎம்சிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்செட் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டூல் பிரேக்கேஜ் டிடெக்ஷன், டூல் வேர் மானிட்டரிங் எல்லாமே இது பண்ணிக்கலாம். இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓவரால் பில்ட் ஸ்ட்ரக்சர், ஹவ் இட் இஸ் ஃபிக்ஸ் நவ், டெஸ்டிங் ப்ரொசீஜர், மவுண்டிங் பிராக்கெட், அப்புறம் யூ ஷேப்டு மைக்ரோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சர் இந்த யூனிட்டில் யூஸ் பண்ணதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் வில் கிவ் யூ கிளியர் பிக்சர் அபவுட் ஹவு இட் இஸ் பில்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்லாம் என்னென்ன இருக்குது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கிளரான் ட்ரைஆக்சிஸ் டூல் பிரேக்கேஜ் டிடெக்ஷன் சென்சர். இதில் வந்து மேலே வந்து ஒரு கார்பைட் டிப்பு ஒன்று கொடுத்துருக்கோம், ரவுண்ட் டைப் கார்பைட் டிப்பு. இப்போது டேர்னிங் சென்டர்லையாலும் மிஷினிங் சென்டர்லையும் எந்த பாயிண்டில் வேணாலும் நம்ம வந்து டூல் வந்து இன்சர்ட் வந்து இன்டர்செக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரவுண்ட் டைப்பு இதை கொடுத்துருக்கோம். இதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டைலஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற ஒரு அம்ப்ரெல்லா கவர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து ரப்பர் பெல்லோஸ் இருக்குது. கூலண்ட் என்ட்ரி, இந்த சிஸ்டம் உள்ள கூலண்ட் என்ட்ரி ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரப்பர் பெல்லோஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து இண்டிகேஷன் லேம்ப் இருக்குது. அதுக்கு கீழே வந்து கேபிள் வெளியில் போயிட்டு மிஷினில் கனெக்ட் பண்ணுற கேபிள் வெளில போகிறது. அதில் வந்து அதை வந்து ஒரு மெட்டாலிக் ஓஸ் வழியாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ளெக்சிபிள் மெட்டாலிக் ஓஸ் வழியாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இதனுடைய. இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து 36 PCDயில் வந்து உங்களுக்கு வந்து மவுண்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற ப்ராக்கெட்டில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 டைப் ஆஃப் ப்ராக்கெட் ஒன்று தரோம். ஒன்று வந்து Z டைப் ப்ராக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, இதை வந்து வேஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நம்ம. அப்புறம் U டைப் ப்ராக்கெட்டும் நம்ம தரோம். 2 விதமான டைப் ஆஃப் ப்ராக்கெட் தரோம். எது சூட்டபிள் உங்கள் அப்ளிகேஷனுக்கு இருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, இது வந்து வைட், இந்த ப்ராடக்ட் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் பவர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். 5 to 26 volts வரையும் இது இந்த சென்சர் ஒர்க் பண்ணோம். இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெஸ்டிங் ப்ரொசீஜரை பற்றி பார்க்கலாம். நம்ம டெஸ்டிங் ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் டூலை எடுத்துன்னு வந்து நம்ம கார்பைட் டிப்பை வந்து நீங்கள் வந்து இன்டர்செக்ட் பண்ணும்போது இதுலேருந்து வெளியில் அவுட்புட் வெளில வருது. இந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் மெஷினுக்கு எடுத்துன்னு போகலாம். நான் வந்து இப்போ வந்து 4 90 டிகிரி பாயிண்ட்ஸ்லையும் அப்புறம் Z ஆக்சிஸ்லையும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டு 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி, இது Z ஆக்சிஸ்னுடைய 0 பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஸ்டைலஸை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு இமீடியட்டாக வந்து பழைய பொசிஷனுக்கு இது வந்துடும். இது மாதிரி தான் அதுவும் ஸ்ப்ரிங் ஆக்சுவேட்டட் மெக்கானிசம் இங்கே வந்து கேம் மெக்கானிசம் இங்கே வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து யூ ஷேப்டு மைக்ரோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சர்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். அந்த யூ ஷேப்டு மைக்ரோ எலக்ட்ரிக் சென்சரில் லைட் சோர்ஸ் இருக்குது, அது லைட் ரிசீவர் இருக்குது. ரெண்டும் ஒரே செட்டப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது. இப்போ வந்து அதை வந்து இந்த சென்டரில் இருக்கிற கேம் வந்து அது எப்போ அதை கட் பண்ண லைட் சோர்ஸை கட் பண்ணுறதோ அப்போ வந்து அவுட்புட் உங்களுக்கு வெளியில் தருது. அதுதான் வந்து என்னுடைய செட்டப்பு. நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து டிஃபெக்ட் ஃப்ரீ மெஷினிங்கில் செகண்ட் இன் லைன் ப்ராடக்டாக தரோம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஆக்சஸ் டூல் பிரேக்கேஜ் டிடெக்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அது 500 நம்பர்ஸ் கிட்ட மெஷின் டூல் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இது செகண்ட் ப்ராடக்ட் ஃபார் மல்டி ஆக்சஸ் டூல் பிரேக்கேஜ் டிடெக்ஷனுக்காக இது லான்ச் பண்ணுறோம். கீப் சப்போர்ட்டிங் ப்ரோமோ கிளரான் ஃபார் defect free machining. Thank you.